வர்க்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் சிபிஐ விசாரணையில் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறத பார்க்குறோம். தேர்வு முகமை நிபுணர்கள் தான் நீட் வினாத்தாளை கசிய விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கிய தகவல் வெளியாகி இருக்கு. விவரங்களோட செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். வெங்கடேசன், சிபிஐ விசாரணை சொல்வது என்ன? உங்களுடைய தகவல்களை சொல்லலாம். வணக்கம். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் ஏற்கனவே 13 பேரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இதில் அந்த நீட் வினாத்தாள் கேள்விகளை வடிவமைத்த பாட நிபுணர்கள் 3 பேரும் இதில் அடங்குவார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக கடந்த வாரம் சிபிஐ தாக்கல் செய்த 94 பக்க குற்றப்பத்திரிகையின் விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. அதில் தேசிய தேர்வு முகமையின் குறைபாடுகளையும் சிபிஐ ஆவணப்படுத்தியுள்ளது. மருத்துவ நுழைவுத்தேர்வு நடத்தும் அந்த தேசிய தேர்வு முகமையின் குறைபாடுகள், குறிப்பாக அந்த பாட நிபுணர்களான PV குல்கர்னி, மனிஷா மந்தாரே, மனிஷா அவல்தார் ஆகியோர் தங்களுக்கு எவ்வாறு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டுள்ளனர் என்பதையும் அந்த விரிவான குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் கேள்விகளை மொழிபெயர்ப்பின் போது தேசிய தேர்வு முகமை தலைமையகத்தில் முதல் தளத்தில் அமைந்துள்ள அந்த ரகசிய அறையில் குல்கர்னிக்கு வெற்று தாள்கள் வழங்கப்பட்டுள்ளதும், அவற்றை இறுதியில் சிறிய துண்டு சீட்டுகளாக வடிவில் 135 கேள்விகளை சுருக்கமாக அந்த பிட் பேப்பர்களில் பட்டியலாக தயார் செய்து அவர் பயன்படுத்தியதும், அவர் விடைத் தேர்வுகளை குறிக்க முடிந்துள்ளதும், நாள் முடிவில் ஓட்டல் அறைக்கு திரும்பியதும் ஒரு புத்தகத்தில் எழுதி மார்ச் 3 முதல் ஏப்ரல் 2 வரை 3 நாட்களுக்குள் அவர் 135 கேள்விகளை மொழிபெயர்ப்பு செய்து இந்த கேள்விகளை அவர் மனப்பாடம் செய்து அந்த ஓட்டல் அறையில் எழுதியிருப்பதும் புலன் விசாரணை தெரிவித்துள்ளது. மேலும் தேசிய தேர்வு முகமையின் ரகசிய பகுதிக்குள் நுழையும் போது வெளியேறும் போது நிபுணர்களை சோதிக்கும் வழக்கம் இல்லை என்றும், எளிமையான கேள்விகளுக்கு அவர் அவற்றை எளிதில் நினைவில் வைத்துக் கொண்டு நாள் முடிவில் தனது ஓட்டல் அறையில் திரும்பியதும் ஒரு புத்தகத்தில் எழுதியதும் இந்த விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மனிஷா அவல்தாரும் தனது பாடமான இயற்பியலில் கேள்விகளை மொழிபெயர்ப்பு செய்யும் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளதால் இதே பாணியில் அவரும் இந்த பிட் பேப்பரில் கேள்விகளை குறித்து ஓட்டல் திரும்பியதும் அந்த கேள்விகளை சுருக்கமாக குறிப்பிட்டு நினைவில் வைத்துக் கொண்டு எழுதியதும் தெரிவித்துள்ளார்கள். இதுபோன்ற தேசிய தலைமையகத்தில் CCTV காட்சிகள் கண்காணிப்பு இல்லாததையும் சிபிஐ குற்றப்பத்திரிகைகளில் முறைகேடுகளாக கண்டறிய முடியவில்லை என்பதையும் சிபிஐ சுட்டிக்காட்டியுள்ளது. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் வினாத்தாள் தயாரிப்பு முழுமையாக ரகசியமாக நடப்பது என்றும், மின்னணு சாதனங்களுக்கு அனுமதி இல்லை என்றும், நுழைவோரும் அனைவர் சோதனை செய்யப்படுகிறார்கள் என்று மத்திய அரசு கூறிய நிலையில் அதற்கு நேர்மாறாக சிபிஐயின் குற்றப்பத்திரிகை என்பது இருக்கிறது. தேசிய தேர்வு முகமையின் ரகசிய பகுதிக்குள் நிபுணர்கள் நுழையும் போது அல்லது வெளியேறும் போது சோதனையோ அல்லது மெட்டல் டிடெக்டர் சோதனையோ நடத்தப்படவில்லை என்பதும், CCTV காட்சிகள் நேரடியாக கண்காணிக்கப்படவில்லை என்பதும் சிபிஐ குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்துள்ள தகவல் என்பது அதிர்ச்சிகரமாக உள்ளது. இந்த குற்றப்பத்திரிகை மீதான விசாரணை அடுத்தடுத்த நாட்களில் சிபிஐ விரைவு நீதிமன்றத்தில் நடக்கும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் சிபிஐனுடைய குற்றப்பத்திரிகை தகவலில் அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கு. இதனுடைய விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க நாம கேட்டோம். வர்க்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.